இன்னும் சில வினாடிகளில் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா, வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். கம்பா மாவட்டத்தில் 4,64,000 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கும் வேலைத்திட்டம் 3ஆம் திகதியிலிருந்து ஆரம்பம். கொரோனா தொற்றாளர்களுக்காக வசதிகள் நாட்டில் இருப்பதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியாக 67,000 பேர் தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று எங்கிருந்து தோன்றியது என்பதை கண்டறிவதில் சிக்கல் நீடிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய அணியின் முன்னாள் சகலதுறை ஆட்டக்காரர் இர்ஃபான் பதான் லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் விளையாட உள்ளார். இதுவரையில் நாடளாவிய ரீதியில் 67,000 பேருக்கு அதிகமானவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். 25,000 குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அத்துடன் அவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள யாரேனும் அதனை மீறி செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகிய நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 117 பேர் குணமடைந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலை கொத்தணியைச் சேர்ந்தவர்கள். நேற்றைய தினம் பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலை கொத்தணி, பாலியகுட மீன் சந்தை கொத்தணி உள்ளிட்ட கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 633 பேர் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதாக அடையாளம் காணப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்சமயம் 10,424 அதிகரித்துள்ளது. அத்துடன் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,399 அதிகரித்துள்ளது. மேலும் கம்பஹா மாவட்டத்தில் 4,64,000 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கும் வேலைத்திட்டம் 3ஆம் திகதியிலிருந்து ஆரம்பமாகிறது. இதேவேளை கொரோனா தொற்றாளர்களுக்காக வசதிகள் நாட்டில் இருப்பதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவினை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர காலப்பகுதியில் 153 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 35 வாகனங்களும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாத மற்றும் சுகாதார பாதுகாப்பு ஆலோசனைகளை பின்பற்ற தவறிய குற்றச்சாட்டுக்காக 61 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் போலீசாரினால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவுகளை புறக்கணித்து மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறிய 550 பேரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் கிளாஸ், the best option. இருபதாவது அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது அடுத்த வாரம் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்டமாக விசாரணைகளை நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் 8 பேர் அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு ஆதரவு அளித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த முறை பல்கலைக்கழகத்திற்கு 40,500 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் இம்முறை புதிதாக 10,000 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு நுழைய தகுதி பெற்றுள்ளார்கள் என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மருத்துவ பீடத்திற்கு 371 மாணவர்களும் பொறியியல் பீடத்திற்கு 405 மாணவர்களும் மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இதனிடையே கம்பகாவில் அமைந்துள்ள நிறுவனத்தை பூரணமான பல்கலைக்கழகம் என அறிவிக்கும் வர்த்தமானி அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேல் மாகாணத்துக்கு வெளியே உள்ள பகுதிகளில் திருமண வைபவங்களை சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு அமைவாகவே மேற்கொள்ளலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பிட்ட பிரதேச சுகாதார அதிகாரிகளால் குறித்த வைபவங்களில் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண குறிப்பிட்டார். ஊரடங்கு அமலில் இல்லாத பிரதேசங்களில் திருமண வைபவங்களை நடத்துவதற்கு தடை எதுவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தீபாவளியை முன்னிட்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 10,000 ரூபாய் முற்பணம் வழங்குவதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு அரசாங்கத்தின் அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் அழுத்தங்களை வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். இன்று நாட்டில் கொரோனா தொற்று மிகவும் வேகமாக பரவி வருகின்றது. அதன் காரணமாக பல மாவட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில நகரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மலையகத்திலும் இந்த நிலைமையே காணப்படுகிறது. இந்த நிலையில் அரசாங்கம் ஏனைய மாவட்டங்களுக்கு வழங்குகின்ற 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்களை மலையகத்திலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீ, உங்களுக்கு மோட்டார் பிளஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? மோட்டார் பிளஸின் புதிய தொழில்நுட்பமானது 100% துல்லியமாகவும் இலகுவாகவும் இழப்பீட்டினை குறைந்த ஆவண வேலைப்பாட்டுடன் பெற முடியும். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பணக்கொடுப்பனவற்ற இழப்பீட்டினை பெறும் வசதியும் இவர்களிடம் உண்டு. வேற ஏதாவது? மோட்டார் பிளஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நோய் நிலைமையுடன் உள்ள கர்ப்பிணி தாய்மார் மற்றும் குழந்தை பிரசவித்த தாய்மார்களை சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிப்பதில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் குடும்ப நலப்பிரிவின் இந்த அறிவிப்பு இப்போது வெளியிடப்பட்டுள்ளது. இவர்கள் தமது கர்ப்பிணி கால கையேட்டை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்ட கால அனுமதி பத்திரமாக பயன்படுத்தலாம். ஏதேனும் நோயினால் பீடிக்கப்படும் கர்ப்பிணி தாய்மார்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படாத சந்தர்ப்பங்களில் துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் பதிவாகின்றமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தை பிரசவித்த தாய்மார்களுக்கான சிகிச்சைகளை 24 மணி நேரமும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சகல அரச வைத்தியசாலைகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சூரணங்கு பகுதியில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் கடல் நீர் உட்புகுவதால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். நெல்லை விதைத்து மழையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரத்தில் கடல் நீர் இவ்வாறு உட்புகுவதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். குறித்த பகுதியில் தடுப்பு அணை ஒன்று காணப்படுகின்றது. எனினும் அந்த அணைக்கட்டு புனரமைப்பு இன்றியும் கதவுகள் இன்றியும் காணப்படுவதால் கடல் நீர் இலகுவாக உட்புகுகிறது. இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள்.
துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இடிந்து வீழ்ந்த கட்டிட இடிபாடுகளில் இருந்து 103 பேர் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். துருக்கி ஜனாதிபதி ரிசப் தாயிப் எர்டோகான் இதனை தெரிவித்தார். இதனிடையே சில கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கியோரை மீட்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக அந்த நாட்டின் பேரிடர் நிவாரணக் குழு தெரிவித்துள்ளது. மேலும் 9 கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த நிலநடுக்கத்தால் துருக்கியில் 37 பேர் இறந்துள்ளனர். கிரீஸில் 2 இறந்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று எங்கிருந்து தோன்றியது என்பதை கண்டறிவதில் சிக்கல் நீடிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசியல் ரீதியாக மோசமான சூழலில் அது சிரமமாகியுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டது. கொரோனா தொற்று எங்கிருந்து உருவானது என்பதனை கண்டறியும் விசாரணை அவசியம் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் அவசர நிலை பிரிவு தலைவர் மைக்கேல் ரயன் வலியுறுத்தியுள்ளார். ஆய்வாளர்கள் மற்றும் அரசாங்கங்கள் ஆகிய இரு தரப்புக்கும் இடையில் அதற்கு நம்பிக்கை அவசியம். இதுபோன்ற நெருக்கடி எதிர்காலத்திலும் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போதும் இதேபோன்று கூட்டு விசாரணை நடத்த தேவையான நம்பிக்கை நடைமுறைகள் இரண்டையும் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பிரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. அபிவிருத்தி செய்தி. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு வீதியை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் புங்குடுதீவு வீதி அபிவிருத்தி செய்யப்படும். குறித்த வீதியில் மின் விளக்குகளை பொருத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அங்கஜன் ராமநாதன் குறிப்பிட்டார். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். சுற்றுலா ஜிம்பாப்வே அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்சமயம் இடம்பெறுகின்றது. இந்த போட்டியில் சற்று முன்னர் ராவல்பிண்டியில் ஆரம்பமானது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜிம்பாப்வே அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடுகிறது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இந்திய அணியின் முன்னாள் சகலத்துறை ஆட்டக்காரர் இர்ஃபான் பத்தான் இலங்கை பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் விளையாட உள்ளார். அவர் கேண்டி டஸ்கர்ஸ் அணிக்காக விளையாடும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதாக முன்னணி கிரிக்கெட் இணையதளம் ஒன்று அறிவித்துள்ளது. இந்த அணியின் பயிற்றுவிப்பாளராக ஹஷான் திலகரத்ன கடமையாற்றுவார். இதில் கிறிஸ் கெயில், குசல் பெரேரா போன்றோரும் இடம்பெறுகின்றனர். விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இவ்வாண்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலப்பகுதியில் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது. இந்த காப்பீடுகளின் பெறுமதி 64 லட்சம் ரூபாவிற்கும் மேலானதாகும். கம்பஹா மாவட்டத்தில் 29,000க்கும் மேற்பட்டோருக்கு காப்பீடு வழங்க 1,20,00,000க்கும் மேலான தொகை வழங்கப்பட்டுள்ளது.
வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 மில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியில் கடலுணவு பதனிடும் தொழிற்சாலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா நேற்று இதனை திறந்து வைத்துள்ளார். இதன் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 2000 கிலோகிராம் கடல் உணவு பதனிட முடியும். முதற்கட்டமாக 350 இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பும் கிடைக்கின்றது. பொருளாதார செய்தி கேட்டீர்கள். ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசு தான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அந்த பிரதேசங்களில் சில இடங்களில், குறிப்பாக ஊவா மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கம்பகா மாவட்டத்தில் 4,64,000 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கும் வேலைத்திட்டம் 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகிறது. கொரோனா தொற்றாளர்களுக்காக வசதிகள் நாட்டில் இருப்பதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியாக 67,000 பேர் தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று எங்கிருந்து தோன்றியது என்பதை கண்டறிவதில் சிக்கல் நீடிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய அணியின் முன்னாள் சகலத்துறை ஆட்டக்காரர் இர்ஃபான் பத்தான் லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரில் விளையாட உள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.